ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, க்யூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய காலேஜ் டேஸில் நான் வந்து எந்தெந்த இயரிங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணேன், அதாவது யூஜி பண்ணும்போது அப்படின்னு சொல்லி தான் அப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்யூட்டான இயரிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப அந்த ஜிம்கா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து 2013 வந்துட்டு யூஜி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ₹5 ₹10 அவ்வளோதான் இருந்துச்சு. அதிகபட்சமே அவ்வளோதான். அதுலேயுமே வந்துட்டு பேக் சைடு வந்துச்சு உங்களுக்கு ஸ்டீல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ₹5 to ₹10 வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லலாம் க்யூட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ₹3 என்னமோ தான் அப்போது. பட் இப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் ₹10 இல்லாமல் இதில் எந்த இயரிங்குமே வாங்க முடியாது. ₹10 ₹15 கேட்பாங்க. அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு. அந்த டைமில் அதாவது அந்த டைமில் வாங்கினவங்களா இருந்தீங்கன்னா, வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ எவ்வளோ காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப ரேராக தான் அந்த ₹3 இயரிங்கே இருக்கும். அதுவே எப்படின்னா ஒரு செட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரே பேட்டர்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா, செட்டாக ஒரு 12 இயரிங் வாங்குறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஈச் இயரிங் ரேட் போட்டிங்கன்னா ₹3 கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாக வாங்குறீங்கன்னா ₹5 ₹10 தான் அப்பயே தருவாங்க. எல்லாமே ஆனால் க்யூட்டாக இருக்கும். ரொம்ப காசு கம்மியாக நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு போகலாம் காலேஜஸ்க்கு. இந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் நிறையா இயரிங்கில் தான் வந்துட்டு இயரிங் தான் லூஸ் மாதிரி வாங்கிட்டே இருப்பேன். அது என்னன்னு தெரில, அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப இயரிங் மேலே தான் ரொம்ப க்ரேஸ் இருந்துச்சு. இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இயரிங் வாங்க சொன்னீங்கன்னா நான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் இருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் வேண்டாம், இயரிங்கில் இதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் என்ன சொல்கிறது 3 டிகிரிஸ் பண்ணிட்டேன். இப்போ மாம் ஆனதுக்கப்புறம் தான் சரி இனிமேல் இயரிங்லலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, சேவிங்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இந்த ஒரு ஜிம்கா வந்து இந்த பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஜிம்கி மாடல் இது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹20 வாங்கினேன் அப்போயே. அப்போ வந்து இது அப்போவே இது ₹30 ₹40 இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப நாளாக ஓடல. அந்த மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு ஷாப்பில். அந்த டைமில் வாங்கினதுனால எனக்கு ₹20 கிடச்சிது. இந்த இப்போ காமிச்சாலையும் அந்த மாடலில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 to 5 கலர்ஸ் இருந்துச்சு. ப்ரௌனு, க்ரீனு, ப்ளூ அந்த ஸ்டோனில் இருக்கு இல்லையா அதில் இருந்துச்சு. ஸோ அதனால் அது பல்காக வாங்கும்போது எனக்கு ₹20 கிடச்சிது. இந்த இயரிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், செம்ம க்யூட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இயரிங் மேலே க்ரேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நியூ மாம் ரிலேட்டட் வீடியோஸ், அதே மாதிரி பேபிஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஃபுட் கொடுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்றது இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நியூ மாம் ரிலேட்டட் வீடியோஸ், கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ், என்னென்ன ட்ரெஸ், ஃபீடிங் ட்ரெஸ் ஆகட்டும், ஆர்எல்ஸ் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நியூ மாமாக இருக்கும்போது நமக்கு வியர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெட்டர்னிட்டி டைமில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாம் மெட்டர்னிட்டி டைமில், அது ப்ரெக்னன்சியாக இருக்கிற டைமில், அதுக்கப்புறம் நியூ மாம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு போட போகிறேன். இப்போ வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் போட்ட வீடியோஸ் இல்லாமல் வேறு என்ன வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வேணும், எங்களுக்கு இதை பற்றி போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் உடனே அதை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக போடுறேன். இல்லைன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கண்டென்ட் வைஸ் நான் போட்டுட்ருக்கேன். டெய்லியுமே ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும், அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன். வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணி போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் வாங்கி ரிவ்யூ பண்ணி போடுறேன். என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு ஆர் பேபிஸ் ரிலேட்டடான திங்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். என்னால் அதை அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கும் அது வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா வாங்கி ரிவ்யூ பண்ணி போடுறேன். இல்லை ஓரளவுக்கு நார்மலான அமௌண்ட் ரேஞ்ச் இருந்துச்சுனாலும் நான் வாங்கி ரிவ்யூ பண்ணி போடுறேன் உங்களுக்காக. இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் இன் ஷேப்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லோ வித் க்ரீன் பேட்டர்ன் இருக்கும். ஸோ எல்லோ வித் க்ரீன் பேட்டர்ன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்பேன்.
எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்ட் பை பார்ட் வந்துட்டு போடுவேன். மறக்காமல் பாருங்கள். இதில் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து என்னோடய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான். அப்போ வந்து நான் இயரிங் வந்துட்டு ரொம்ப பார்த்து வாங்குவேன். எனக்கு ரொம்ப இயரிங் பிடிச்சிருக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் இயரிங்கில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லே இல்லைன்னு தெரிஞ்சு இவ்வளோ இயரிங்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஒர்க்குக்கு போனாலும் சரி, எப்போனாலும் இந்த இயரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். கோல்டே தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. இந்த மாதிரி இயரிங்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் இந்த இயரிங்ஸ் தான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக எனக்கு கோல்டு இயரிங் பிடிக்காது. நான் பெருசாக கோல்டு இயரிங்கும் என்கிட்ட கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.